ஒரு மாதிரி தலைகீழாக சுற்றுற மாதிரி இருக்கா. இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பர் பார்த்தாலும் சரி, டிவியை போட்டாலும் சரி, ஒரே பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. ஒரு பக்கம் குண்டு சத்தம், இன்னொரு பக்கம் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழந்தவங்களோட சத்தம். என்ன தான் நடக்குதுங்க? அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி ஏன் ஈரான் மேலே கை வச்சாங்க? இதனால் நம்ம ஊரில் பெட்ரோல் விலை ஏறுமா? அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் என்ன புது அப்டேட்? எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போது ஒரு பெரிய போர் மேகமே சூழ்ந்திருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றா சேர்ந்து ஈரான் மேலே ஒரு பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்கிற காரணம், ஈரான் ரகசியமாக அணு ஆயுதங்களை ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இதுக்கு பதிலடியாக ஈரான் சும்மா இருப்பாங்களா? அவங்க சவுதி அரேபியாவோட மெயின் எண்ணெய் கிணறுகள் மேலே ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு என்ன பாதிப்பு? உலகத்துக்கே எண்ணெய் சப்ளை பண்ணுற இடம் இது. அங்கே போர்னா இங்கே நமக்கு பெட்ரோல் டீசல் விலை விண்ண தொடுற அளவுக்கு உயரும். இதனால தான் இன்றைக்கி காலையிலேயே ஷேர் மார்க்கெட்டில் முதலீட்டாளர்கள் பயந்து போய் பணத்தை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போர் பதற்றத்தால் இன்றைக்கி நம்ம ஊர் சென்செக்ஸ் தவிடுபடி ஆகிடுச்சு. ஐடி கம்பெனி ஷேர்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஆனால் ஒரு நல்ல செய்தி இருக்குது. பிரதமர் மோடி இன்றைக்கி குஜராத்தில் இந்தியாவோட முதல் செமிகண்டக்டர் பிளான்ட்டை திறந்து வச்சுருக்காங்க. இனிமேல் ஃபோன், லேப்டாப், காருக்கு தேவைப்படுற சிப்லாம் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ண வேணாம், நம்ம ஊர்லேயே தயாரிச்சுக்கலாம். இது இந்திய பொருளாதாரத்தை 2030க்குள்ளே வேறு லெவலுக்கு கொண்டு போகும்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊர் மேட்ருக்கு வருவோம். 2026 எலெக்ஷன் நெருங்கிடுச்சுல்ல, அதான் எல்லா கட்சியும் இப்போவே காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி விசிக தலைவர் திருமாவளவன் திமுக கூட ஒரு முக்கியமான மீட்டிங் போயிருக்காரு. நாங்கள் இவ்வளவு நாள் ஒன்றா இருந்திருக்கோம், இந்த வாட்டி எங்களுக்கு டபுள் டிஜிட்டில், அதாவது 10க்கும் மேற்பட்ட சீட்டு வேணும்னு, அதுவும் தனி சின்னத்தில் தான் நிற்போன்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் அவரோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்காங்க. கூட்டணி கணக்குகள் இப்போவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மேலே நடத்துகிற தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க 14 வயசு பெண்களுக்கு மத்திய அரசு இன்னைக்கு இலவச தடுப்பூசி திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருஷம் ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட்டில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டீம் சாம்பியன் ஆகி ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மிடில் ஈஸ்டில் இருக்கிற பதற்றத்தால் நம்ம ஊர் இண்டிகோ ஃப்ளைட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 160 சர்வதேச விமானங்களை ரத்து பண்ணிட்டாங்க. துபாய், தோஹா, குவைத் போகிறவங்க எல்லாரும் ஏர்போர்ட்டில் தவிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் யாராச்சும் வெளிநாடு போக பிளான் பண்ணியிருந்தா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே சின்ன சின்ன சண்டை போயிட்டு இருந்ததில் இன்றைக்கி கனடா பிரதமர் மார்க் கார்னி டெல்லி வந்து நம்ம மோடி ஐயாவை சந்திச்சிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான அணுசக்தி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இனிமே கனடாவில் இருந்து நமக்கு யுரேனியம் கிடைக்கும். இது நம்ம கரண்ட் உற்பத்திக்கு ரொம்ப உதவும். தங்க விலை ஏறுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்றைக்கி வெள்ளி விலை பயங்கரமாக ஏறிடுச்சு. சர்வதேச சந்தையில் 1 அவுன்ஸ் வெள்ளி வந்து $93 மேலே போயிட்டு இருக்கு. இந்தியாவில் 1 கிலோ வெள்ளி 2.95 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துடுச்சு. இதனால் நகைக்கடைக்கு போகிறவங்க கொஞ்சம் யோசிச்சு தான் ஆகணும் போல். நம்ம மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு சூப்பர் நியூஸ் சொல்லியிருக்காரு. இந்த வருஷமே 19 வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அவங்களோட கேம்பஸை திறக்க போகிறாங்க. இனிமே ஆக்ஸ்ஃபோர்டு, ஹார்வர்டு ரேஞ்சுக்கு நம்ம ஊர்லேயே படிக்கலாம். இன்றைக்கி உலக டீனேஜ் மனநல தினம். இந்த தினம் முதல்ல 2020 தான் அதிகாரப்பூர்வமாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. இளைய தலைமுறையோட மன அழுத்தத்தை குறைச்சி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குறது தான் இதோட நோக்கம்.